கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கிறான். இதனால கர்த்தருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. லாஸ்டா 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவன் எந்த அளவுக்கு வேண்டான்னு சொல்லி அந்த வேலையை தட்டி கழிச்சாலும், ஆனா தேவன் அவன் மேல வச்ச அபிஷேகத்தை எடுக்கவே இல்லை. அவன் அந்த வேலையை செய்ய வைக்கணுன்றதுக்காகவே அவன் அத்தனை முறை இல்ல நான் போலன்னு சொன்னாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உன் கூடவே இருப்பேன், நான் உன்